எஸ்ஐஆர் நடவடிக்கைகளுக்கு எதிராக திமுகவை சேர்ந்த RS பாரதி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையமானது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றது. தற்பொழுது நாம் அனைவரும் வந்தது போல 12 மாநிலங்களில் இதுபோன்ற எஸ்ஐஆர் நடவடிக்கையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் தமிழகத்தில் இருந்து அதிமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் மனுக்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதுபோல மேற்கு வங்கத்திலிருந்தும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. கேரளாவிலிருந்தும் அதுபோல புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகளுக்கு எதிராக மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மனுக்கள் ஏற்கனவே விசாரணைக்கு வந்த பொழுது உச்சநீதிமன்றமானது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றது. அதுல அவங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசமைப்பு சட்டத்தினுடைய 324வது பிரிவானது வாக்காளர் பட்டியல் மீதான கட்டுப்பாட்டை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருக்கின்றது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்வதற்கான அதிகாரமும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் 1952ஆம் ஆண்டு தொடங்கி பல்வேறு காலகட்டங்களில் 2005ஆம் ஆண்டு வரையில் இந்திய தேர்தல் ஆணையமானது வாக்காளர் பட்டியலில் இதுபோன்று தீவிர திருத்தங்களை மேற்கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தளவில் 2002ஆம் ஆண்டு 197 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 2005ஆம் ஆண்டு 37 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இதுபோன்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அந்த பிரமாண பத்திரத்தில் கூறியிருக்கின்றது. கடந்த 20 ஆண்டுகளில் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் சேர்ப்பு மற்றும் நீக்கம் மூலம் பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. நகரமயமாதல், கல்வி மற்றும் வாழ்வாதாரம் போன்ற காரணங்களுக்காக ஒரு இடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு மக்கள் அடிக்கடி இடம்பெயர்வது தற்பொழுது வழக்கமான ஒன்றாகி இருக்கின்றது. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்பவர்கள் தாங்கள் முதலில் இருந்த இடத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயரை நீக்காமல் புதிதாக பதிவு செய்து கொள்வதால் சிக்கல் உருவாகிறது என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கின்றது. எனவேதான் நாடு தழுவிய அளவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் முடிவு கொண்டு அதன் மூலமாக முதலில் பீகார் மாநிலத்தில் இதனை நடத்தி முடித்ததாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகிறது. ஏற்கனவே உள்ள வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் தெரிவித்திருந்தார்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொண்டு கிட்டத்தட்ட 20 வருடத்திற்கும் மேலாகிவிட்டதை கருத்தில் கொண்டும் வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளை நிவர்த்தி செய்வதை கருத்தில் கொண்டும் தான் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையானது தொடங்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையமானது கூறியிருக்கின்றது. இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக 68,470 பூத் மட்டத்திலான அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுபோல அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகள் 2,38,853 பூத் மட்டத்திலான நிர்வாகிகளை நியமித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் 96.65% வாக்காளர்களுக்கு விண்ணப்ப படிவங்களானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 58.7% விண்ணப்ப படிவங்கள் பெறப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கின்றது. எனவே எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் படிவங்களை தாக்கல் செய்வதற்கும் வாக்காளர்கள் தங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்கும் உரிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை என SR பாரதி மனுவில் கூறியிருப்பது தவறான தகவலாகவும், வாக்காளர்கள் தங்களுடைய ஆட்சேபனைகள் தெரிவிக்க 30 நாட்கள் கால அவகாசமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து எஸ்ஐஆர் நடவடிக்கைகளுக்கும் போதிய கால அவகாசம் வழங்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற நடைமுறைகளின்படிதான் பீகாரில் எஸ்ஐஆர் நடவடிக்கைகளானது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. எனவே RS பாரதி தாக்கல் செய்திருக்கக்கூடிய ரிட் மனுவானது முற்றிலும் ஊகத்தின் அடிப்படையிலானது மற்றும் தகுதியற்றது. எனவே அந்த ரிட் மனுவின் நோக்கம் தவறான தகவல் மற்றும் பிரச்சாரத்தை பரப்புவதன் மூலம் எஸ்ஐஆர் நடைமுறையை தடம்புரள செய்வதாக இருக்கின்றது. ரிட் மனுவில் மனுதாரர் பல தவறான தகவல்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே அந்த மனு முற்றிலுமானது முரண்பாடுகளை நிறைந்த ஒரு மனுவாகவும் பொய்கள் நிறைந்ததாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த மனுவினை தள்ளுபடி செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் பொதுநலன் என்ற போர்வையில் இதுபோன்ற ஒரு நேர்மையற்ற ரிட் மனுவை தாக்கல் செய்ததற்காக மனுதாரருக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருக்கின்றது. இந்த வழக்கானது டிசம்பர் 4ஆம் தேதிக்கு தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றமானது ஒத்திவைத்திருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் டிசம்பர் 4ஆம் தேதி வழக்கானது விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.